கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மே 1 வாக்குத்தத்த ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த செய்தியை முழுசாய் கேளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆரம்பத்திலிருந்து முழுசாய் கேளுங்கள். நிச்சயம் நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தாவீதை போல இழந்து போனதையெல்லாம் திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். 1 சாமுவேல் 30 19 வசனம். 1 சாமுவேல் 30 19 வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் கொள்ளையடித்தவர்களிடத்திலிருந்து. இது ஒரு பெரிய சம்பவம். நீங்க 1 சாமுவேல் 30 1 வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முழுசா வாசிங்க. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. குறுகிய நேரத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தியை முடிக்கிறதுனால சில பாயிண்ட்ஸுங்களை மட்டும் நான் இதிலிருந்து தெரியப்படுத்துகிறேன். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அதுக்கு மேல இருக்கிற வசனம் பாருங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தார். அல்லேலூயா. ஏதோ ஒரு தாவீது சிறியது பெரியது குமாரர்கள் எல்லாம் கொள்ளையை கொத்துட்டான். சத்துருக்கள் கையில் இல்லைங்க. ஒவ்வொரு மனுஷனும் தாவீது தான். ஒவ்வொரு மனுஷனும் சாத்தாங்கிட்ட கொல்லை கொடுத்துட்டாங்கிறான் எல்லாத்தையும். நானும் தான், நீ தான், பிரசங்கம் பண்ற நான் கூட தான், நீ கூட தான், எல்லாமே கொல்லை கொடுத்துட்டுங்க. சாத்தாங்கிட்ட கொல்லை கொண்டு போயிட்டு இருக்கிறான். இப்போ தாவீது சிறியதிலும் பெரியதிலும், குமாரிலும் குமாரத்திலும் எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைகளும் திருப்பி கொண்டு அவன் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டான். இப்போ நம்மளும் சிறியதிலும் பெரியதிலும், குமாரிலும் குமாரிலும் எல்லாவற்றையும் ஒன்று விழாம திருப்பி கொள்ளணுமா இல்லையா? திருப்பி கொண்டாதான். இல்லைன்னா கொல்ல போனது தான். அதுக்கு முதல்ல தாவீது கர்த்தரை அறிந்து கொண்டிருந்தான். ஆமா, உங்க வாழ்க்கையில சத்துரு கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்ளவே முதலாவது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்குள்ள வர வேண்டும். ஆமா, அவர் தான் மீட்டு கொடுக்கிறவரு. அவர் தான் சத்துருகையிலிருந்து ஒன்றும் குறைவிட எல்லாம் A to Z எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கிறவர் அவர் தான். ஆமா, அவர்கிட்ட வராம வேலை நடக்காது. இந்த தாவீது கர்த்தரிடத்தில் வந்தான், கர்த்தரிடத்தில் விசாரித்தான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, அப்படியாப்பா கொல்ல போயிச்சா, சரி போட்டு விட்டுருப்பா, வேற பார்த்துக்கலான்னு சொல்ல, பின்தொடர்ந்து போ, அதை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வான்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமாங்க, தாவீதுக்கு சொன்னாக்கா உனக்கும் சொல்ல, உன் வாழ்க்கையில இதெல்லாம் கொல்ல போயிடுச்சு. சரீர சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், உறவுகள், பேரு, புகை எல்லாம் பிசாசு கொள்ளையாடி போய் நாஸ்தி பண்ணிட்டுக்கிறான். இப்போ கர்த்தரிடத்தில் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்டே இருக்கிற நீ கர்த்தரிடத்தில் விசாரிச்சா கண்டிப்பா இதே தான் சொல்லுவாரு. துளசிராம் தாம்ஸ் ஒன்றும் குறைவு விடாம நீ திருப்பி கொள்ளலாம். பின்தொடர்,
ஓ போயிட்டே இரு. அதே மாதிரி இந்த தாவீது போயிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கும்போது போற வழியில ஒரு வியாதியஸ்தன் சாக கிடக்கிறான். இவன் எல்லாம் மனைவி பிள்ளைங்க எல்லாம் கொலை பெரிய பிரச்சனையோடு போய்ங்கிறான். கொலை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போய்ங்கிறான். அந்த நேரத்தில் ஒருத்தன் வழியில் சாக கடந்து வியாதிப்பட்டு இருக்கிற அவனை போய் அவன் குதிரையிலேருந்து இறங்கி அவனை போய் விசாரிச்சு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும்போது, நான் வியாதிப்பட்டுட்டேன், என்னை கூட்டு போன எஜமா வியாதிப்பட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாருண்ணா. அப்படியான்னு சொல்லி அவனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து திராட்சை போய் அப்பத்தெல்லாம் கொடுத்து அப்பத்தெல்லாம் கொடுத்ததுமே அவனுக்கு உயிர் திரும்பி வந்துச்சான். நீ யாருப்பா என்னப்பான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அமலேக்கியன், நான் ஒரு எகிப்தியன் அமலேக்கியன் இடத்துலேருந்து வந்தோம். நாங்கள் சிக்லாக்கில் போய் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு நாங்கள் போகும்போது எங்கள் கொள்ளைக்கூட்ட தலைவன் நான் வியாதிப்பட்டுன்னு சொல்லி இவனால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை கைவிட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்கிறான். அப்போது சரி, அந்த கூட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது அவனே அந்த வியாதிப்பட்டு அவனுக்கு உயிர் திரும்ப வந்துச்சான். தண்ணி கொடுத்து அப்பத்தெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துவேன். அவனே ரூட் காமிச்சு அந்த இடத்துக்கு கொண்டு போய் தாவீது அந்த அமலேக்கிற கொள்ளை கூட்டத்தெல்லாம் துவத்திட்டு ஏந்து சிறிதிலும் பெரிதிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைபடும் எல்லாத்தையும் போய் கொள்ளைச்சு திருப்பி நோட்டான். இதுதாங்க கர்த்தர் செய்கிற வேலை. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற வேலை. புரியுதா? கர்த்தருக்குள்ள இருந்தா இப்போ சொன்ன காரியம் கரெக்டா இருக்கும். இப்போ நான் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இயேசு தாவீது மாதிரி ஆயிட்டார். சிலுவையில தாவீது மாதிரி ஆயிட்டா என்னாச்சு? சிறியதிலும் பெரியதிலும் குமாரனும் குமார்த்தியிலும் எல்லாவற்றையும் பிசாசு சிலுவையில கொள்ளைச்சும் போயிட்டான். இயேசு எல்லாத்தையும் எழுந்துட்டாரு. சத்துருக்கள், ரோமர்கள், யூதர்கள்லாம் எல்லாம் கொள்ளை கொண்டு அப்படியே அடிச்சு நொறுக்கி உச்சந்த உள்ள சிரசல் முள்முடி சூட்டி அடிச்சு நொறுக்கி எல்லாம் கொள்ளை கொண்டு அப்படியே பிச்சு போறாங்க. அதனால கொள்ளை கொண்டு போறாங்க சிலுவையில். அப்படி கொல்ல போதுங்க இயேசு சிலுவையில். எல்லாம் பறிச்சுக்கிட்டு போறாங்க. பாவமாகத்தான் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இயேசு தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டார். தாவீது, நீங்கள் அந்த வசனம் படிக்கிறது நேரம் இல்லைங்க. அவர் எல்லாரும் அவரை கல்லறி பார்க்குறாங்க. கூட இருக்கிறவங்க இவனை நம்பி வந்தவங்கெல்லாம் எல்லாம் கொல்ல போட்டுமே இவன் தனியாக போய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்து அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சாக கிடந்த ஒரு வியாதியஸ்தனுக்கு உதவி செஞ்சு அவன் மூலமாக போய் கொல்லை கூட்டத்தை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு திருப்பி கொண்டு வந்துடுற மாதிரி இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் இருந்துட்டாரு. பிசாசு எல்லாத்தையும் பறிச்சு போயிட்டான். போகும்போது எல்லாரும் சிலுவையில் கல்லறிகிறாங்க, சிலுவையில் அறைகிறாங்க. இந்த மாதிரி தான் தாவீது கூட அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் கல்லெறிய தூக்கிட்டாங்க. இவனால் தான் இவனை நம்பி வந்து தானே நம்ம குடும்பம் எல்லாம் கொள்ளைட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கல்லெறி வரும்போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதே தான் சிலுவையில் இயேசு கூட எல்லாரும் சிலுவையில் அறியறாங்க. இயேசு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். எப்படி திடப்படுத்தி கொண்டார்? எப்படி திடப்படுத்தி கொண்டார்? எல்லாம் சிலுவையில் அறைய
யாரையும் கெடுத்து பேசல, யாரையும் சபிக்கல, யாரையும் நிந்திக்கல. ஜீவனை கொடுத்து மன்னித்து அன்பு கூர்ந்து திடப்படுத்திக் கொள்றாரு. மூணாவது நாள் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும். இயேசு சிறிதிலும் பெரிதிலும் குமாரிலும் குமார்த்திகளிலும் கொள்ளாடி கொண்டு போன எல்லாத்தையும் 3 நாள்ல திருப்பி கொண்டு வரணும். அப்போ சிலுவையில திடப்படுத்திக் கொள்ளுகிறார். திடப்படுத்திக் கொள்றது என்னன்னா, வந்தவன் போனவன் சண்டை போடுறவன் எதிர்த்து வரவன் எல்லாம் சபிச்சுங்கிறது இல்லை. அது திடப்படுத்து. அங்க சபிக்கிறாங்க, அங்க நிந்திக்கிறாங்க, அங்க தூச்சிக்கிறாங்க. ஏன்டா என்ன சபிச்ச, ஏன்டா என்ன நிந்திச்ச, ஏன்டா என்ன இப்படி எல்லாம் பேசல பாருங்க. அப்போ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்றது என்னன்னா, தாவீது அவனை நம்பி வந்த அந்த 400 பேர் 500 பேர் 600 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கல்லேறி இறங்கும்போது அவங்கள எதுவும் சொல்லலை. ஆமா, தலைவன்ல தாவீது. அதனால கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தின மாதிரி தலைவர் இயேசு எல்லாரும் சிலுவையில் அறியும் போது யாரையும் கேள்வி கேட்கல, யாரையும் சபிக்கல, யாரையும் நிந்திக்கல. அவர் திடப்பட்டார்னா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. எல்லாம் கல்லெறி வரும்போது உன்னை சபிக்கும் போது நிந்திக்கும் போது நீ சபிச்சு நின்றா நீ தலைவனுக்கு எல்லாம் கிடையாது. இயேசு தலைவருங்க, தாவீதின் குமாரன் இயேசு. தாவீது ஒரு தலைவன். எல்லாரும் கல்லெறிய வரும்போது ஏன்டா என்ன கல்லெறின்னு சண்டை கண்டாலும் போல பாரு. தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்றதுன்னா என்ன, கர்த்தரை கொடுக்குறான். தப்பு தான், எம்எல் தான், நீங்க கல்லெறித்து நான் ஒரு ஜீவனை குத்துறேன்டா சாமிங்களா அப்படின்ற மாதிரி இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுக்குறாரு பாரு. அதான் திடப்படுத்திக் கொள்றது. காலை நீட்டினா கையை நீட்டினா திடப்படுத்திக்கிது. ஜீவனை கொடுக்கு, ஜீவரசம் சிலுவையில் அறிவர்களுக்கு, சபிக்கிறவங்களுக்கு, நீத்திர்களுக்கு, தூச்சிக்கிறவங்களுக்கு, பகைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜீவனை கொடுத்த மாதிரி, மன்னிச்ச மாதிரி, அன்பு கொண்ட மாதிரி தாவீது திடப்படுத்தி கொண்டான். 2வது, அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்து பின்தொடர், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வான்னு கர்த்தர் சொல்றபடி போகும்போது அந்த இடையில ஒருத்தன் தான் பாருங்க, வியாதிப்பட்டவன். அவன் பாட்டு இப்போ பத்திரின்னு போறான், எல்லாம் கொள்ளையாட்டி போயிட்டாங்க. அந்த கட்டத்தில் தாவீதினுடைய ஒரு சுபாவம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தெய்வீக தேவரகமான ஒரு தன்மை தான் அது. அங்க அவன் சாக கிடக்குறான், இவனுக்கு பிரச்சனை, எல்லாம் கொல்ல போயிடுச்சு. அதையெல்லாம் விட்டுட்டு இவனை காப்பாத்துறதுக்கு அவங்ககிட்ட போய் என்ன பாச்சு எது பாச்சு, வியாதிப்பட்டான், விட்டு போயிட்டான், அவனுக்கு தண்ணி திராட்சை அப்பத்தெல்லாம் கொடுத்து அவனை காப்பாத்துறத கட்சியில் அவனே தேவனை எப்படி அதிகமா செய்யறாரு, அவனே காட்டுறான் அந்த கொள்ளை கூட்டத்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு சிலுவையில அவருக்கு எல்லாம் கொல்ல போயிடுச்சு. சாபமாயி, பாவமாயி, வியாதியாகி, வறுமையாகி, தரித்திரமாகி, பிசாசு எல்லாத்தையும் கொல்லை போகும்போது இயேசு பிசாசின் தலை நசுக்கி வாங்கறதுல குறியா இல்ல. அங்க ஒருத்தன் பாவத்தில் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறான், அக்கிரமத்தில் இருக்கிறான், அநியாயத்தில் இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், அவனுக்கெல்லாம் ஜீவனை குத்து பாவம் பண்ணி குத்துங்கிறாரு. யோ, உன்னுடைய வேலை என்ன, பிசாசு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான்ல, அதை தானே நீ திருப்பணும். இவனுக்கு ஏன் மன்னிப்பு கிண்ணிப்புன்னு பேசுங்கிற இவனுக்கு. அதான் இப்போ எல்லாரும் வியாதியில வறுமையில பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜீவனை குத்துங்க, பாவம் பண்ணி குத்துங்கிறாரு. 2 பேர்ல உங்களுக்கு அத்தனை பேர் குத்தா இருப்பாரு. கட்சியில அதுவே போய் பிசாசு தலையை பிசாசு போய் மாட்டி எல்லாம் 3 நாள் எல்லாம் வந்துச்சு. அர்த்தம் என்னன்னா, நீ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய தேவைகளுக்காகவும் அவனுடைய காரியங்களுக்காகவும் பிரயாசப்படும் போது
அதுவே நீ கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து விடும். புரிஞ்சிச்சா? புரியலையா? புரிஞ்சவர்கள் புரியுது பாக்கியவான்கள். அதனால ஏன் கொல்ல போயிடுச்சு, என் வாழ்க்கை, எனக்கு என் முன்னாடி என் பிள்ளைக்கு நான் சுயநலம். ஆமா, அதுலலாம் ஆண்டவருடைய அற்புதம்லாம் இருக்கு. நானும் கொள்ளை கொண்டு போய்விட்டேன், இவனும் வியாதிப்பட்டுக்கிறான், இவனுக்கும் ஜீவனை கொடுக்கணும், இவனுக்கு ரத்தத்தை பாவம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உலகத்துல அத்தனை கோடி வியாதியர்களுக்கு சாபங்களும் பாவங்களும் பண்ணி ரத்தத்தை சிந்திக்கிறாரு, சென்றாரு. எல்லாம் கொடுத்துட்டு முடிந்ததுன்னு டக்குன்னு கண்டுது. அப்படியே பாதாளத்துக்கு போய் ஜெயிச்சு பிசாசு கொலை பண்ணா 3 நாள்ல தாவீதுக்கு எல்லாம் கொலையால திருப்பி அமலேக்கு எல்லாம் துரத்திட்டாங்க. வச்சு பாருங்க, நமக்கு நேரில் இதோடு கூட நம்ம செய்தி முடிஞ்சு போயிடுச்சு, அவள்தான். அதனால் அன்பானவர்களே, நீயும் கொள்ளை கொண்டு போகப்பட்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் கொள்ளை கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். உன்னுடைய கொள்ளையை ஏற்று ஜெட்டு எல்லாத்தையும் திருப்பி கொள்ளணும்னா உன் கண் முன்னாடி இருக்கிற பாவத்துல, சாபத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யணும். ஆமா, அப்படி உதவி செய்தார் இயேசு சிலுவையில. அவரே சாபமாகி பாவமாகி மரணமாகி தத்துமாய் கொள்ளை கொண்டு போயிட்டாரு. அவர் கதையே பெரிய கதையா பேசல சிலுவையில. உலகத்தில் அத்தனை கோடி பேருக்கும் ஜீவனை கொடுத்து மன்னிப்பு, பிதாவிக்கு மன்னிப்பு தேவன் தனக்கு கொடுத்து முழு கொடுத்து குத்துனேக்கிறாரு பாருங்க. கொடுக்க 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 அவருக்கு 3ஆம் நாள் எல்லா ஆசீர்வாதம் வந்து எல்லாம் 3 நாளுங்க பிசாசு தலையை நசுக்கி பாதாளத்தெல்லாம் உடைச்சி ஏந்து போன சுகம், பலஞ்சு, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பரலோகம் எல்லாம் 3 நாள் இயேசுக்கு வந்துச்சு. உயிர் தேர்தலே வந்துச்சு. ஏன் எதிர்க்க கீழே பிரச்சனை இருக்கிற மனுஷன் எல்லாம் கவனிக்கிறாரு. இந்த தாவீதுக்கு அப்படி ஒரு சுபாவம் வந்துக்குது. இவனுக்கு தான் எல்லாம் கொள்ளை கொண்டு எல்லாம் போயிடுச்சு. அதை தேரத்துல மும்முரமா இல்லாம போற வயல ஒருத்தன் வியாதியாக்குறான்னு சொல்லி அவனை போய் விசாரிச்சு அவனை தண்ணி அப்பம் விட்டு அவன் ஜீவனை தீர்ப்பு வர பண்ண கட்சியில அதுவே அவனுக்கு போய் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தது போல ஏசு சிலுவையில எல்லாவற்றையும் எழுந்து போயிருக்கும் போது உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கு ஜீவனை குத்துக்குன்னு எல்லாரையும் காப்பாத்திங்கிறாரு. அதுவே முடிவில் 3ஆம் நாள் எல்லாம் திருப்பி வந்து விட்டது. இதுதான் பேட்டன். ஆமா, இந்த பேட்டன் படி நீயும் வந்தீங்கன்னா நீயும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அதனாலதான் ஏசு சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்பா உந்து தானப்பா கொல்ல போய், நீ தானப்பா எல்லாத்தையும் எழுந்துட்டுக்கிற, இவனையாம்பா இவனை பத்தி ஆம்பா பேசிக்கிற. நேற்றுக்கு சிலுவையில அவன் பாவத்தை மன்னி, இவன் பாவத்தை மன்னி, இவன் அக்கிரமத்தை மன்னியா, அதை செஞ்சுன்னா எனக்கு எல்லாமே வந்து கச்சிடும். அதனால் அன்பானவர்களே, நீங்கள் எதையெல்லாம் ஏந்து போனீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை போல ஏந்து போயிருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பாவ நிவர்த்தி செய்யுங்கள், அக்கிரமத்துக்கு நிவர்த்தி செய்யுங்கள், ஜீவரத்தம் கொடுங்கள். பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க கொடுக்க 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 உங்களுடைய எல்லாம் திருப்பி கொடுக்கப்படும். இயேசுக்கு அது நடந்தது. 3 நாள்ல பாவத்துல, சாபத்துல, மரணத்து, பாதாளத்துக்கு போன இயேசு 3ஆம் நாள் உலகத்தையே திருப்பி கொண்டார், கொள்ளையாடி கொண்டார். அதுக்கு பிதாவே ஆவியத்தை ஜீவரத்தம் கொடுக்கிற ஈட்டால் குத்துருங்க. ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஜீவரத்தை ஏற்று சேர்த்து குத்துட்டே இருக்கிறாரு. கொடுக்க 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 அதுவே அவருக்கு பிசாசின் கையிலிருந்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியான வாசலை உண்டாக்கிவிட்டது. பரிசுத்த பிதாவே, இந்த மே 1ஆம் தேதி கர்த்தாவே, இந்த செய்தியின்படி தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எல்லாரும் கல்லெறிய வரும்போது அவன் கேள்வி கேட்கவில்லை, யாரும் எதிர்த்து பேசவில்லை, கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். சிலுவையில இயேசு பாவமாகி, சாபமாகி, மரணமாகி, தத்திரமாகி எல்லாம் ஏந்து போன போது, எல்லாரும் சிலுவையில் அறியும் போது இயேசு யாரையும் கேள்வி கேட்கவில்லை, யாரையும் எதிர்த்து பேசவில்லை. அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஜீவ வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார், ஜீவனை கொடுத்துக் கொண்டிருந்தார், ஜீவ ரத்தத்தை சிந்தி கொண்டிருந்தார். கைவிட்ட பிதாவுக்கு ஆவியூத்தி ஜீவனை கொடுத்தார், ஈட்டியால் குத்துணை கொடுத்தார். ஆதாமிலிருந்து முழு உலகத்தை குத்துக்கிட்டே இருந்தாரு. தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு வியாதியிலும் மரணத்தில் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்த போது அவனே அந்த கொள்ளை கொண்டு போன கூட்டத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் திருப்பி அவனை வைத்து கிடைத்தது போல இயேசு சிலுவையில எல்லாருக்காகவும் மன்னிப்பை, இரக்கத்தை, ஜீவனை கொடுக்க கொண்டு அதுவே அவருக்கு 3ஆம் நாள்ல உலகத்தை எல்லா ஆசுவாச சுதந்திரத்துக்கு கொண்டு கொடுத்தது. அதுபோல ஆண்டவரே சோத்திரம்,
ஆதாம் ஏவாள் வழியா பிறந்த எல்லாரும் கொள்ளை கொண்டு போய் விட்டார்கள். சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல எல்லாரும் சபிக்கிறாங்க, எல்லாரும் நிந்திக்க, எல்லாரும் தூசிக்கிறாங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அதே போல இயேசு சிலுவையில எல்லாரும் சிலுவையில் அறியும் போது அவரும் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். படித்து கொண்டு ஜீவ வார்த்தையை பேச ஆரம்பித்தார். ஜீவ சரீரத்தை கொடுக்கிறாரு பாவிகளுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு. ஆதாம்லிருந்து 2வது வரைக்கும் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவனை கொடுக்கிறாரு, பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறாரு. பிதாவாகி தேவனுக்கு கொடுக்குற ஆபிமுத்தி ஜீவனுக்கு கொடுக்குற ஈட்டியால் குத்துறனுக்கு ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு குத்திட்டே இருக்கிறாரு. சோத்ரா அவர் எல்லாவற்றையும் ஏந்து போன பிறகு கூட தன்னை திடப்படுத்தி கொண்டு தன்னை சபித்தவங்களுக்கு, பகைச்சவங்களுக்கு, நெஞ்சு வியாதி கொடுத்துக்கும் எல்லாருக்கும் ஜீவசார குத்துட்டே இருக்கிறாரு. கொடுக்க 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 அதுவே அவருக்கு 3ஆம் நாள் எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அதுபோல ஆண்டவரே, நாங்க கூட இந்த மே 1ஆம் தேதி வாக்குத்தத்த செய்தியில தாவீதுக்கு அப்படி ஒரு சுபாவம் இருக்கு. அதனால தான் தாவீது என் இருதயத்து கேட்டவனே சொன்னார் பாருங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு? தாவீது பார்த்து, தாவீது என்ன போல ஆளுப்பா, என்னுடைய சுபாவம் அவனுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னார் பாருங்க. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் வேதத்திலே அவனுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. அதே மாதிரி செய்யறான் பாருங்க. அவன் பிரச்சனை பெரிய பிரச்சனை நினைக்கல, போற வழியில ஒருத்தன் பிரச்சனையோடு இருக்கிறவனுக்கு உதவி செய்யறான். அதுவே அவனுக்கு வழியா போய் அவனே போய் எல்லாத்தையும் காட்டி கொடுத்த மாதிரி இயேசு தான் பிரச்சனையே பெரிய பிரச்சனை நினைக்கல. சிலுவையில உலகத்துல அத்தனை கோடி பேர் பிரச்சனைக்கும் பரிகாரம் பண்ணும்போது அதுவே 3ஆம் நாள் பிசாசின்ற உலகத்தை ஏந்து போனதெல்லாம் 3 திருப்பி கொண்டார். இந்த சுபாவம் எல்லாருக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம். எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமைற்று போய் எல்லாத்தையும் ஏந்து போயிருக்கிறாங்க. ஏந்து போன அத்தனை பேரும் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு சபிக்கத்தும், நிந்திக்கத்தும், தூஷிக்கத்துமா இருக்காது பிசாசு பிள்ளைகளால ஜீவரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம்லிருந்து முழு உலகத்து கொடுக்க, வாழ்நாள்லாம் கொடுக்க, இடைவிடாம கொடுக்க, ஏக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாம கொடுக்க. ஆண்டவரே சோத்திரம். அசுத்தாவிற்கு பசுத்தாயே தாவீது சிறிதாயின் பேர் ஒன்றா எல்லாத்தையும் திருப்பி கொண்டது போல ஆண்டவரே சோத்திரம். 3ஆம் நாள்ல இயேசு பிசாசு உலகத்தையே கொள்ளை கொண்டது போல ஆண்டவரே கொல்லட்டும் கட்டாவே, கொள்ளை கொண்டு தாவே சோத்திரம். தாவீது அவன் பிரயாணமாய் போகும்போது ஆண்டவரே வழியிலே, பசியிலே, வியாதியிலே, மரணத்தில் இருந்த ஒரு மனுஷனை அவன் அப்பமாய் நினைக்கவில்லை. அவனுக்காக இறங்கி அந்த கடினமான நேரத்திலும் அவனுக்காக அப்பத்தையும் திராட்சத்தை கொடுத்து அவன் உயிரை திருப்பி வருது. அவனை பாதுகாத்ததுனால அவனே அவன் போய் சேர வீட்டுக்கு வழியாக அவனை வைத்தே அது அவனுக்கு நடந்தது போல இயேசு சிலுவையில சாபமாகி, பாவமாகி, மரணமாகி, தரித்திரமாகி எல்லாவற்றையும் ஏந்த போது அவருக்கு அது அவருடைய பிரச்சனை நினைக்கிறோம். இன்னொரு மனுஷனும் பாவத்துல சாபத்துல மறந்துக்கிறான்னு சொல்லி அவருக்கு ஜீவரத்தை கொடுத்து அப்பத்தை திராட்சை சுகுத்து அவனை தேற்றின போது 3ஆம் நாள்ல சகலத்தையும் போய் இயேசு சுதந்திரத்து எல்லாத்தையும் ஏந்து கொண்டெல்லாம் பெற்றுக்கொண்டது போல நாங்க கூட ஆண்டவரே சோது முழு உலகத்துல எல்லாருக்கும் இயேசு ஜீவன் வானத்துல பரலோகத்துக்கு குத்துட்டே இருக்கிறங்க தாவே. 3 நாள்ல ஏந்து போனதெல்லாம் வந்தது மாதிரி எங்களுக்கும் உங்க தாவே. பாவத்தால, சாபத்தால, மரணத்தால, தரித்திர பிசாசு கொள்ளை கொண்டு போனதெல்லாம் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரன் எல்லாவற்றையும் ஒன்றை விழாமல் திருப்பி கொண்டான் தாவீது என்ற போல இயேசு 3ஆம் நாள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டது போல சுக பல ஜீவன் ஆஸ்தி ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் பரலோக ஆசீர்வாதம் சகலத்தையும் சுகத்தது போல நாங்கள் எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிவஜீவன் கொடுக்குறீங்க தாவே. ஆதாம் 2வது இயேசு ஜீவன் பரிவஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறீங்க தாவே. ஒரு ஆள் பயப்படாம எல்லாருக்கும் ஜீவனை கூட இயேசு ஜீவன் பாவ நிவர்த்தி தேவி நீதி இயேசு A to Z எல்லாரும் கொடுக்குற தாவே. ஆதாம் 2வது ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா தரும் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிவஜீவன் தேவன் தரக்கு ஆதாம் புதுக்குறீங்க தாவே. 3 நாள் பிசாசு தல்லை வானத்துல சாகராது இயேசு சுதந்திரத்தை கொண்டு தாவீது சுதந்திரத்தை கொண்டு சுதந்திர பரலோகராஜ சுதந்திர செய்தி கேட்கிற ஒரு ஒப்புடுக்குறங்க தாவே. இயேசு மத்திய மார்க் லூக்காவான் இல்ல ஆளுநரே அவன் கூட்டுக்கான செவிட்டுக்காது ஆளுநரே பரிதாபமா இருக்க எல்லாம் ஏந்து போய்க்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னா அவங்க பேர் சொல்லி தேவன் தரக்கு ஆதாம் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் எல்லாத்தையும் கூட்டுக்கண்ணு தருகிறாரு, செவிட்டுக்காது தருகிறாரு, குஷ்டரோகி சுத்தமாக்குறாரு, செத்து போனதுக்கு உயிரோடு வைக்கிறாரு. இந்த பேட்டர்ன் தான் கத்து கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்த சுகம் பிரஞ்சம் ஆசை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த பேட்டர்ன் எல்லாரும் தெரிவிட்டாண்டுகிறே மற்ற மனிதர்களை ஆடு அற்பமாயின் இல்லாமல் அவர்கள் இயேசு ஜீவன் பரிவஜீவன் கொடுக்கட்டுங்க தாவே. ஆடு எங்க தகவனார் பேர் சொல்லி பிதாகுமார் பசு ஆபிமுக்தி ஜீவ சஞ்சீவரது எங்க தகவனார் தாயார் பேர் சொல்லி இயேசு ஜீவன் பரிவஜீவன் ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தமே. எங்க அப்பா ஏந்து போந்தெல்லாம் 3 நாள் எங்க அம்மா ஏந்து போகுது, நான் ஏந்து போகுது,
நாங்கள் இயேசு ஜீவன் முழு உலகத்துக்கு கொடுக்குறோம். எவ்வளோ பேர் சாபத்தில் பாவத்தமான அத்தனை பேருக்கு இயேசு ஜீவன் பரிவிதம். அதான் அது முழுது மத்தியசமாக குத்துட்டே இருக்கிறோம். அசுத்தாய் தோத்திரம் பசுத்தாய் இருக்கிற தேவத்துக்கு வரட்டுங்க தாவே. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் அந்த இயேசுவை போல சாபத்தில் பாவத்தில் எல்லாவற்றையும் பிசாசு கொள்ளை கொண்டு போகும்போது தலைமையில கவிச்சு கவலைப்படாம வெறுப்பு காசுக்குள்ள போவாம கத்திற்குள் தினப்படி ஜீவரத்தத்தை இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் ஆதம் வந்து முழுவதுக்கு கொடுக்க அசுத்தாய் தோத்தை இயேசு 3ஆம் நாள் பிசாசத்தில் ஏந்து போனாலும் சுகப்பல்ல ஆஸ்திரேலிய வரித்தொரு வீதி எல்லாமே 3ஆம் நாள் எல்லாத்தையும் பெற்றுக்கணும் மாதிரி எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். உலகத்துக்கு யாரும் பூமிக்கு உப்பாரட்டும். இயேசு மத்திய மார்க் அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு போயிருக்கிற ஏந்து போன எல்லாரும் இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்க ஜீவ ஜீவர தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தத்தை ஏந்து போதா திருப்பி கொடுக்குறாரு. ஆமா, ஆவி ஆத்மா சரீரம் பொருளாதாரம் சுக பலஞ்சன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி நல்ல மேய்ப்ப ஜீவ தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு கொடுத்துதான் அது மூணு திருப்பி கொடுக்குறாரு. ஆனால் தான் எனக்கு என் முன்னாடி என் பிள்ளைக்குட்டியும் சுயநல வாழ்க்கையெல்லாம் வெற்றி தள்ளிட்டு இயேசு இயேசு சாமிட்ட வாக்கு தத்துங்களே பிதாவாகி தேவன் ஆதாம் வந்து முழு உணர்வு கொடுக்குறேங்க தாய் இடைவிடாம தேவி நீதி இயேசு சாமிட்ட வாக்கு தத்துக்கிற பிதாவாகி தேவனு கொடுக்குறோம். பிதாகுமார் பசுத்தா ஆதாம் வந்து முழுது குடும்பத்தார் இனத்தார் சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசியை பகைக்கிறவன் எல்லாருக்கும் இயேசு கொஞ்சம் குத்துட்டே இருந்தார் இயேசுனாரு. அதுவே 3ஆம் நாள்ல எல்லா ஆசுவாத்தையும் இயேசுக்கு திருப்பி வந்து சேர்ந்தது போல இந்த சத்தியத்துக்கு ஒரு இந்த மே மாசம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தை செய்தியில ஆடுரே சோத்திரம் தன்னை போல பிறனையும் நேசிக்க சபிக்குள் ஆஸ்வதிக்க பகைக்கு நன்மை செய்ய சத்துருக்களை செய்ய துன்பப்பட்டு ஜபம் பண்ணி ஜீவசாரி ஜெயசு கோடாக வாய்நெல்லாம் கொடுக்க பிசாசத்தில் ஏந்து வந்தாலும் பெற்றுக்கொள்ள. ஆனால் பிசாசு எங்கள் வாழ்க்கையில கொள்ளை விட நன்மை தீமறியதை கனி குத்து சாகடி திடி கொண்டு கூட சுக பலஜீவன் ஆஸ்திரேலிய சமா சந்தோஷம் பரலோக ஆசீர்வாதம் இயேசுக்கு சாமிட்ட வாக்குத்தத்தை நான் சுதந்திரத்து கொடுக்குறேங்க தாய். அதை மாம்சமானி அவருக்கு வாய்நெல்லாம் கொடுக்குறேங்க தாய். இடை விடாமல் எக்காலத்தில் என்ன நேரத்தில் சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறேங்க தாய். சோத்துறங்க தாய். கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க ஆதாம் வந்து முழுவெழுத்து கொடுக்க வாய்நெல்லாம் கொடுக்க இடைவிடாம கொடுக்க எக்காலத்து கொடுக்க சோத்துவாவும் கொடுக்க அசுத்தாயில் தரத்தை ஏந்து போந்தெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆடியே சோத்தம் பாவுண்டு மன சிதறி பசுத்தாய் ஊட்டப்பட்டு இயேசு சுலாமண்ட பாடு தேன விசாக தேவி ஆபிரகாமின் ஆசை ஈசாக யாக்கோபின் ஆசை சகலமும் கொள்ளையாடி கொள்ள பிசாசுங்கிரிகள் அழிக்க பிசாசுகிரி சிதறடிக்க இயேசு ஜீவன் பரிவு இயேசு சாமிட்ட வாக்கு தத்துவத்தை ஏன் பேர் சொல்லி பிதாக்கு ஆதாம் வந்து முழுவதும் வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடா கால் குத்துக்கிட்டே இருக்க தாய். இந்த மே மாசம் ஆண்டுரே சோதர் 2026 இந்த நாள் வாக்கு தத்துவத்தில் தாவீது தேவனுடைய வழிகளை கருத்தாய் கை கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல இயேசு தேவனுடைய வழியை கருத்தாய் 3ஆம் நாள் ஏந்து மணியால் சகலத்தை பெற்றுக்கொண்டு பல்லுகளை சுதந்திரிச்சு போல சத்தியத்துக்கு ஒன்றை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறது தாய். இதை அப்படியே செய்ய நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கிற ஜீவன நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்தி பேஸ்புக்ல போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரிய பிள்ளை கொண்டு வருவார். ஆனால் அன்பானுங்களே, உங்க வாழ்க்கையில எதை இழந்து போயிருந்தாலும் சரி, இயேசு மரித்தோர் கூட உயிரோடு இருக்கிறாருங்க. பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பிசாசு கொடுத்து எல்லாத்தையும் கொள்ளை உயிர்த்தெழு கொடுக்கிறாரு, தேவி நீதியை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, பேரு புகழ் எல்லாத்தையும் ஏந்து வந்தாலும் 3 நாள் பெற்றுக்கிறாரு. அதுக்கு மக்களை நினைக்கிற நீ ஆதாம் வந்து முழு ஜீவ இயேசு பல்லுகளை கொடுக்கணும். அவன் கொடுத்தாதான் ஏந்து வந்தாலும் கொடுக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி என் வாழ் சுயநலமாவே இந்த யாரை சபிக்கிறது நிந்திக்கிறது ஊரை நினைக்கிறது மக்களை நினைக்கிறது கிடையாது. எனக்கு எல்லாம் நடக்கணும். அது பேய்க்கணும், அது பிசாசு, அது நடக்காது. அது அது உலகத்தான் வாய். இயேசு தனக்கு நான் எல்லாத்தையும் இருந்துட்டு எனக்கு எல்லா வரணும்னு விரும்புறேன். ஆனா எது பக்கத்துல உலகத்துல எல்லா மனுஷையும் அவனுக்கும் வரணும்னு விரும்புறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு எல்லாத்தையும் கொடுது. அதனால இயேசு பரிவிச்சோன் வாழ்ந்த சகல வரணும். அதே போல ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வரணும்னு சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கும்போது உன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் 3ஆம் நாள்ல வந்தது போல உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் ஆதாம்குள்ளே இருந்து கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து பிசாசுல கிடந்து ஏந்து முடி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதான் தேவ திட்டம், இதான் வாக்குத்தத்தை நிறைவேறுது. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின்படி ஆதாம்குள்ளே இருந்து கிறிஸ்துவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை உங்களுக்கு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாழ்நாள் சபிக்கலாசு பக்கத்தில் சத்துருத்தை துன்பப்பட்டு இயேசு ஜீவன் பண்ணி வானத்தில் போல் பரலோகராஜ் பிதா ஆதாம் வாழ்நாள் கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள்.
போறவங்க வரவங்க எல்லாருக்கும் இயேசு ஜூன் பண்ணி தேவன் தனக்கு ஆதம் கொடுக்க 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 பிசாசினாலே ஏந்தபடி எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் பேட்டர்ன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின்படி மே 1, 2026 வாக்குத்தத்த செய்தி ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளமானது 100 ஜீவமாக உலகத்தில் எங்குமே விளையாடப்பட்ட சத்தியங்கள் இந்த பேட்டர்ல தான் என்னுடைய எல்லா செய்தி இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FG வேலூர், இன்னொரு சேனல் துளசிலாம் தாமஸ், இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 1/5/2026 மே மாதம் வாக்குத்தத்த செய்தியாக கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.